ஸ்ரீமத் பகவத்கீதை ஞான கர்ம சந்நியாச யோகம். பொதுவாக யஜ்ஞத்தில் எஞ்சிய அமுதம்னாலே நெய் முதலிய திரவங்கள் தான். அவற்றை யாகத்தின் மீதான அமுதம்னு சொல்லலாம். தெய்வம், ரிஷிகள், முன்னோர்கள், மனிதர்கள் மற்ற உயிரினங்களுக்கு முறைப்படி தம் சக்திக்கு ஏற்றதை பகிர்ந்தளித்த பிறகு மீதமுள்ளது உண்மைதாகும். அதாவது யஜ்ஞத்தில் எஞ்சிய அமுதங்கிறது நெய் முதலிய திரவங்கள். அவற்றை என்ன பண்ண சொல்கிறாங்க, யாகத்தின் மீதான அமுதம்னு சொல்கிறாங்க. தெய்வம், ரிஷிகள், முன்னோர்கள், மனிதர்கள் மற்ற உயிரினங்களுக்கு முறைப்படி தம் சக்திக்கு ஏற்றதை பகிர்ந்தளித்த பிறகு மீதமுள்ளதை சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே கூறப்படுவது உணவு வகைகள் அல்ல. ஞானம், தவம், யோகம், சாத்திரங்களை கற்பது, பிராணாயாமம் முதலிய சாதனங்களை கடைபிடிப்பது. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அமைதியை யஜ்ஞத்தில் எஞ்சிய அமுதம்னு நம்ம எடுத்துக்கணும். இவ்விதம் இன்னும் அநேக விதமான யஜ்ஞங்கள் வேதங்களில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவை யாவும் மனம், புலன்கள், உடல் ஆகியவற்றால் செய்து நிறைவேற்ற வேண்டியது. மனம், புலன்கள், உடல். அப்போ கடைபிடிக்கிறதுனால கர்ம பந்தத்திலேருந்து முற்றிலுமாக விடுதலை அடைய முடியும். வேதமும் யஜ்ஞமும் பிரம்மாவிடமிருந்து தோன்றிட்டுன்னு சொல்லுவாங்க. வேதமும் யஜ்ஞமும் பிரம்மாட்டேருந்து வந்திருக்கு. பரமாத்மாவிடம் தோன்றியதாக சொல்வதும் சரிதான். வேதங்கள் பிரம்மாவின் முகத்தில் தோன்றியவை என்பதால் பிரம்மா பரமாத்மாவிடமிருந்தே வெளிப்பட்டார். இயற்கை கர்மா சொரூபமானது. கர்மத்தை யாகமாக மாற்றலாம். கர்மத்தை யாகமாக மாற்றுகிறவர் வேதத்தை மட்டுமின்றி பரமாத்மாவையும் அறிஞ்சவரார். அர்ஜுனா, திரவியங்களை கொண்டு செய்யும் யஜ்ஞத்தை விட ஞான யஜ்ஞம் மேலானது. திரவியத்தை விட ஞானம் பெருசு. அந்த கர்மங்கள் அனைத்தும் ஞானத்தில் நிறைவு பெறுகின்றன. பொருளால் கிடைக்கும் பலன் ஓரளவு தான். ஆனால் ஞானத்தின் பலனால் கிடைக்கக்கூடியது நிறையா. அதனால் சாந்தியும் மோட்சமும் கைகூடும். அக்னியில் நெய், சர்க்கரை, பால், தயிர், எள், அரிசி, உலர்ந்த பழம், சந்தனம், கற்பூரம், அகில், மணமுள்ள மூலிகைகள், அன்னம் இவற்றை முறைப்படி ஹோமம் செய்வதும் தானம் வழங்குவதும் திரவிய யஜ்ஞம்னு சொல்கிறாங்க. திரவிய யஜ்ஞம் விவேகம், ஆராய்ச்சி முதலிய ஆத்ம சம்பந்தமான ஞானத்துடன் கூடிய சாதனைகள் ஞான யஜ்ஞம் ஆகும்.